இன்னைக்கு ரஷ்யா மேல போயிட்டு இருந்த ஒரு ஃபிளைட் அப்படியே காணாம போயிடுச்சு. வேனிஷ்டு. எந்த ரேடார்ல இருந்தும் ரிப்ளை வரல, எதுவுமே கிடையாது. அப்படியே காணாம போயிடுச்சு. என்ன மதன் சொல்ற? ஃபிளைட் எப்படி காணாம போகும் தானே கேக்குறீங்க. இந்த சேனல்ல லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல நம்ம பேசக்கூடிய 3வது ஃபிளைட் காணாம போகிற வீடியோ இது. இல்ல ஃபிளைட் ஒரு விபத்துக்குள்ளாயிடுச்சு அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு வீடியோ இது. அண்ட் ரஷ்யால ஃபுல் பேசஞ்சர்ஸ், எம்டி ஃபிளைட் கிடையாது. 50 பேர் உள்ளுக்குள்ள, கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல பேசஞ்சர்ஸ், க்ரூ ஒரு 6 பேர் இருக்காங்க, 5 குழந்தைங்க இருக்காங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 49 பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளைட் வந்து எப்படி காணாம போகும்? அந்த ஃபிளைட்டுக்கு என்னாச்சு? இப்ப அத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன நடந்துச்சு? ஏன் ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ஃபிளைட் இதெல்லாம் அதிகமா காணாம போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்கங்கிறதுக்கெல்லாம் நம்ம தேடி போய் ஆன்சர் பார்த்தோம்னா மத்ததுக்கெல்லாம் தெரியல. ஆனா இப்ப ரஷ்யால ஒரு ஃபிளைட் ஃபுல் பேக்டா பேசஞ்சர்ஸோட போயிட்டு இருக்கிற ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி காணாம போயிடுச்சுல. இதுக்கு காரணம் டொனால்டு ட்ரம்ப்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணாங்க ரஷ்யாவை நீங்க கேட்பீங்கல்ல. என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். 50 பேர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபிளைட் வந்து எப்படி வேனிஷ்ட், எப்படி காணாம போச்சு அப்படிங்கறத, அண்ட் அதுக்கு என்னாச்சு அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிளைட் கம்பெனி பேர் என்னன்னு சொல்லிடுறேன். இதோட பேர் வந்து அங்காரா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி இண்டிகோ, ஏர் இந்தியா எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி இது ரஷ்யாவோட ஒரு சைபீரியா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்லைன்ஸ், அங்காரா ஏர்லைன்ஸ், அவங்களோட லோக்கல் ஏர்லைன்ஸ். ஓகேவா? இந்த அங்காரா ஏர்லைன்ஸ்ல வந்து அன்டோனோவ் An-24 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபிளைட். நம்ம இவ்வளவு நாள் கேள்விப்பட்ட பேரெல்லாம் வந்து ஏர்பஸ், போயிங்ங்கிற 2 பேர் தான். பட் இது ஏர்பஸும் கிடையாது, போயிங்கும் கிடையாது. இதோட பேர் வந்து அன்டோனோவ் An-24 அப்படிங்கிறது தான் இந்த ஃபிளைட் கம்பெனியோட பேர். அந்த ஃபிளைட்டோட பேரு ஆன் அப்படிங்கிறது தான் அந்த ஃபிளைட் கம்பெனி பேர். அந்த அன்டோனோவ் An-24ங்கிற இந்த ஒரு ஃபிளைட் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட 50 பேரை கொண்டு கபர்வாஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் ரஷ்யால இருக்குது. அங்க இருந்து நடுவுல ஒரு இடத்துல பிட் ஸ்டாப் எடுத்துட்டு டைண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் ரஷ்யா சைனா பார்டர்ல இருக்குது. மதுரையில இருந்து திருச்சி, சென்னைன்னு வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போவாங்கல்ல, இல்ல கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நடுவுல ஒரு ஸ்டாப் வச்சுக்கிட்டு அந்த நடுவுல இருக்கிற ஸ்டாப் பேர் வந்து பல்கனோ வெஸ்செனஸ்க் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் பேர் எனக்கு சும்மாவே வாய்க்குள்ள வராது. சோ 2 ஊரு, பட் கடைசியில இருக்கிற ஊர் பேரு டிண்டா. இப்போ அந்த ஏர்போர்ட்ல வந்து டிண்டா ஏர்போர்ட் இருக்குது. இது ரஷ்யா சைனா பார்டர்ல இருக்குது. இந்த இடமே வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இடம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ரஷ்யா வந்து சைனாவுக்கு எழுதி கொடுத்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. மறுபடியும் சைனா கிட்ட இருந்து ரஷ்யாவே எடுத்துக்கிட்டாங்க. சோ இந்த இடத்துல வந்து எனக்குமே சைனா ரஷ்யா எல்லையில வந்து இது யாரோடது என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன டென்ஷன், ரொம்ப பெரிய இந்தியா பாகிஸ்தான் லெவலுக்கு இல்லனால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், பார்டர் கிட்ட. சோ அந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டர்ல இந்த டிண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஃபிளைட் வந்து கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகி இன்னொரு இடத்துல இறங்கி மறுபடியும் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஓகேவா? இந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுக்கு கரெக்டா லேண்ட் ஆக போயிட்டு இருக்குது. ஒழுங்கா லேண்ட் பண்ண முடியல. ஜெனரலா இந்த ஏவியேஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ்லாம் இருக்காங்களா, அதிகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அட்லீஸ்ட் நான் பேசின வரைக்கும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஒரு பைலட்டோட இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான டைம் வந்து 2 தான், எஸ்பெஷலி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேண்டிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் கம்பேர் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைங். ஃப்ளை பண்றதுல, டர்புலன்ஸை மேனேஜ் பண்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்போ இந்த டேக் ஆஃப் லேண்டிங்கிறது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்னு நிறைய பைலட் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளைட் வந்து கரெக்டா லேண்ட் ஆக போகிறப்போ மறுபடியும் லேண்ட் ஆக முடியல அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஃப்ளைட் வந்து மறுபடியும் சுத்து போடுது. நம்மளே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ரீசெண்டா இந்த கொச்சி போறப்போ கரெக்டா லேண்ட் ஆகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் எடுத்துட்டாங்க. அங்க உங்களுக்கு ஒழுங்கா கிடைக்கல, நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்ச நேரம் கடல் மேல எல்லாம் சுத்திட்டு வந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போறப்போ அவங்களால லேண்ட் பண்ண முடியல, மறுபடியும் எடுத்துறாங்க. சுத்திட்டு மறுபடியும் லேண்ட் ஆக வர்றதுக்கு ஒரு லாஸ்ட் 1 மினிட் 2 மினிட் இருக்கும்ல. இப்போ அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா கிரவுண்ட்ல கண்ட்ரோல் சென்டர் இருப்பாங்க. எங்க வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஏர் ஸ்ட்ரிப், ஏர்போர்ட்ல வந்து நிறைய ரன்வேஸ் இருக்கும், எந்த ரன்வேல நீங்க இறங்கணும் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கிறப்போ அப்படியே காணோம், வேனிஷ்ட். அப்படியே ஃப்ளைட் காணோம். மொத்த ஃப்ளைட்டே எங்க போச்சுன்னு தெரியல. என்னடா ஃப்ளைட் காணோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி, நாங்க வந்து இந்த எமர்ஜென்சி அலர்ட் கொடுக்குறோம், மேடே அலர்ட் கொடுக்குறோம், சம் அலர்ட் வந்து பைலட்ஸ் கொடுப்பாங்க. அப்படி எதுவுமே இல்ல, அப்படியே காணோம். எந்த சிக்னலும் இல்ல, ஒன்றும் இல்ல, அப்படியே காணோம். ஏன்னா ஃப்ளைட் காணோம் அப்படிங்கிறாங்க. அந்த பகுதி டிண்டாங்கிற பகுதி நம்ம சைனா ரஷ்யா எல்லைன்னு சொல்றப்போ ஜெனரலாவே பார்டர் பகுதிகள் வந்து பெருசா டெவலப்டான ஊர்களா இருக்காதுல்ல. இந்த டிண்டா அப்படிங்கிற பகுதியுமே பாத்தீங்கன்னா பயங்கர திக்கான ஃபாரஸ்ட். ஓகேவா? சுத்தி மலை, நதி அண்ட் பயங்கரமா காடு, ரொம்ப திக்கான காடுகள். இதுக்கு நடுவுல வந்து இந்த ஃப்ளைட் காணாம போயிடுச்சு. என்னடா ஃப்ளைட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அலர்ட் பண்றாங்க. ஃபயர் ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், ரஷ்யன் இமிடியேட்டா இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸா இருக்கட்டும், எல்லாரும் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட் எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தேட, ஏன்னா லேண்டிங்க்கு வர்றது காணாம போயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கான்னு
என்னடான்னு பார்த்தா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி பயங்கரமா தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கத பாக்குறாங்க. அண்ட் இது ரொம்ப ரிமோட்டான ஏரியா, ஓகேவா? மக்கள் அது கம்மியா வாழக்கூடிய பகுதிங்கிறதுனால அங்கெல்லாம் மக்களே இல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி 10-15 கிலோமீட்டர் தள்ளி ஃப்ரம் த டிண்டா ஏர்போர்ட் ஃபிளைட் வந்து தீ பிடிஞ்ச அந்த மொத்த பாடி வந்து தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இமிடியேட்டா எல்லாரும் நியூஸ்ல எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் இல்ல, துப்பாக்கி சத்தம்லாம் இல்ல, இது வந்து ஒரு விபத்து. எதனால விபத்து நம்மளுக்கு தெரியல. ஜெனரலாவே ரஷ்யால இந்த மாதிரி வந்து ஒரு பெருசா ஒரு நடக்குதுன்னா அந்த டீடைல்ஸ் வெளியே வர்றதுக்கான கஷ்டம் இருக்குது. எதனால இது நடந்துச்சுன்னு தெரியல. பட் ஃபிளைட் வந்து அந்த லாஸ்ட் 1 மினிட்ல ரெண்டாவது தடவை ஃபர்ஸ்ட் டைம் லேண்ட் ஆகுறப்போ அவங்களால லேண்ட் பண்ண முடியலன்னு ஒழுங்கா லேண்ட் பண்றதுக்கு ரெண்டாவது தடவை வரப்போ எந்த கம்மி ஜெனரலா ஒரு ஃபிளைட்ல ஏதாவது பிரச்சனைனா அதை சொல்லியிருப்பாங்க. எதுவுமே சொல்லாம எப்படி காணாம போய் ரேடார்லயே இல்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா கீழே கிடக்குது. என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து காரணம் டொனால்டு ட்ரம்ப்னு ஸ்டார்டிங்ல சொன்னிய மதன், எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபிளைட்டை பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஃபிளைட்டோட பேரு அண்ட் அதை எந்த கம்பெனி ரன் பண்றாங்கிறதெல்லாம் சொன்னேன்ல. இந்த ஃபிளைட்டோட வயசை சொல்றேன், நிறைய பேர் மிரண்டு போயிடுவீங்க. இந்த ஃபிளைட் வந்து உருவாக்கப்பட்டது 1976ல. இன்னைக்கு விபத்தான 50 பேர் கொண்ட 5 குழந்தைங்களை கொண்ட ரஷ்யன் ஃபிளைட் வந்து உருவாக்கப்பட்டது 49 வருஷத்துக்கு முன்னாடி. 49 இயர் ஓல்டு ஃபிளைட். நம்ம 49 வருஷ காரையோ பைக்கையோ ரோட்ல பார்க்க முடியுமா? ஏன்னா அது எவ்வளவு அவுடேட்டடா இருக்கும். அதை ஓட்டினா எங்கேயாவது உடஞ்சு போய் இடிஞ்சு விழுந்துற போறோம் நம்ம ஓட்ட மாட்டோம். கரெக்டா 10 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு நம்ம மோஸ்டா வெஹிக்கிள்ஸ் கிட்ட போக மாட்டேங்கிறோம். இன்ஃபேக்ட் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. 15 வருஷத்துக்கு மேல இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நீங்க டிஸ்போஸ் பண்ணணும், ஏன்னா அதுல சேஃப்டி எல்லாம் கம்மியா இருக்குன்னு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபிளைட் அதை எடுத்துட்டு இவங்க ஓட்டி இருக்காங்க. ஏன் ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபிளைட்டை வந்து இவங்க ஓட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2022ல இருந்து 2022ல இருந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த உக்ரைன் போர்னால உருவாச்சு. ரஷ்யாவை வந்து அமெரிக்கா பயங்கரமா சாங்ஷன் பண்ணாங்க. சாங்ஷன் அப்படின்னு சொல்றப்போ டாக்ஸ் எல்லாத்தையும் ஏத்துறது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா பொருட்களை நாங்க ரஷ்யால விற்க மாட்டோம்னு சொன்னாங்க. ரஷ்யால வந்து கொக்கோ கோலா கிடையாது, ரஷ்யால வந்து மெக்டி பர்கர் கிடையாது, சோ டோமினோஸ் பிட்சா கிடையாது, அமெரிக்கா பொருட்களை வந்து நாங்க ரஷ்யால விற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரஷ்யன்ஸ் வந்து அமெரிக்கால பிசினஸ் பண்ணாதீங்கன்னாங்க. அந்த மாதிரி பேசிக்கா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லா பிசினஸையும் முறியடிச்சாங்க. அப்படியே எல்லாத்தையுமே முடக்கி வச்சாங்க. அப்படி வைக்கிறப்போ ஸ்டாப் பண்ணப்போ ரஷ்யாவுக்கு இந்த ஃபிளையிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, ஏவியேஷன், இந்த ஏர் இந்தியா, போயிங் மாதிரி ரஷ்யன் வெர்ஷன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வர வேண்டிய ஃபிளைட்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு போயிங்கோ ஏர்பஸோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போயிங் யூரோப்பும் அந்த சாங்ஷன்லாம் போட்டாங்க. போயிங்கோ ஏர்பஸோ வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிளைட்ஸுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு ரிப்பேர்னா சரி பண்றதுக்கு ஸ்பேர் பார்ட் கம்பெனிலேருந்து வரணும்ல. கம்பெனி தான் இப்போ பிசினஸே பண்ணாதே, ஸோ அந்த இது பண்ண முடியாது. அப்போ இந்த லோக்கலா இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் கம்பெனில இருந்தாலும் ஃப்ளை பண்ணுங்கிறதுனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பழைய ரஷ்யன் ஃபிளைட்ஸே இருக்குல்ல. ரஷ்யா ஒரு காலத்துல பயங்கரமா குடிகட்டி பறந்த கண்ட்ரி தான். கரெக்டா டெக்னாலஜிக்கலா நான் சொல்றேன். சோ இந்த சோவியத்-era ஃபிளைட் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ரீமாடல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் லைக் நம்ம ஊர்ல வந்து கிராமத்துக்கோ எங்கேயோ போறப்ப வந்து நம்மளோட ஒரு மாமாவோ இல்ல ஒரு மச்சானோ வந்து ஒரு பழைய புல்லட் பைக் வந்து அவங்களே ரீமாடல் பண்ணி பழைய பைக் எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க. ஒரு பழைய அம்பாசிடர் அவங்களே ரீமாடல் பண்ணி வச்சிருப்பாங்க. பேசிக்கா ரஷ்யா அதை பண்ணி இருக்குது. அவங்களோட பழைய ஃபிளைட்ஸை ரீமாடல் பண்ணி இதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணி பழைய ஃபிளைட்ஸ் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் 50 வருஷம் பழைய ஃபிளைட் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஏவியேஷன் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஃபிட் டு ஃப்ளை, இந்த ஃபிளைட் ஓட்டலாம் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த ஃபிளைட்டுக்கு கிடைக்கல. இந்த ஃபிளைட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஃபிளைட்ஸ் ரஷ்யால பறந்துட்டு இருக்குது. அவங்க கிடைக்கலங்கிறப்ப அந்த கம்பெனிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனா எங்களுக்கு ஏர்பஸும் போயிங் 2 பேர்கிட்ட இருந்து ஃபிளைட் வாங்க முடியல, அப்ப எங்களுக்கு வேற வழியே இல்லை, இதை நாங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சே இதை அலோ பண்ணி 50 வருஷம் பழைய ஃபிளைட்டை யோசிச்சு பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறப்ப ஜிபிஎஸ் கிடையாது. நம்ம ஜிபிஎஸ் இல்லாம இன்னைக்கு ரோட்ல நம்மளுக்கு போக தெரியாது. கரெக்டா மேப் இல்லாம நம்ம எங்க போறது? இந்த ஃபிளைட்ல எல்லாம் ஜிபிஎஸ் வந்து இவங்களா தான் ஆட் பண்ணிருக்கணும். இது உருவாகுனப்போ, இது டிசைன் ஆனப்போ இந்த ஃபிளைட் வந்து ரெடியே கிடையாது. இந்த ரெடியே இல்லாத ஃபிளைட்டை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ரீமாடல் பண்றோம்னு சொல்லி ஒன்னு பண்ணி வச்சு அதை வச்சு குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாத்தையும் ஏத்திட்டு போய் இன்னைக்கு வந்து இடிஞ்சிருக்குது. அண்ட் ரஷ்யா இஸ் a closed country. வெளியே பெருசா டேட்டா கிடைக்காது. அண்ட் இது ப்ராபப்ளி இப்படியே வந்து நம்ம பெருசா பேசாம அப்படியே மூடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இது ரஷ்யா மட்டும் கிடையாது. அமெரிக்காவோட நோக்கத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மெயினா எனக்கு அதுதான் வந்து ட்ரிகர் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ட்ரி வந்து சாங்ஷன் எதுலனாலும் போடு, பட் ஃப்ளையிங் மாதிரி விஷயத்துலலாம் நீ போடக்கூடாது. இல்லை, நம்ம ஈரான் எடுத்துப்போமே. ஈரான்ல இப்ராஹிம் ரைசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்களோட ஈரானியன் ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கப்போ இடிச்சு இறந்து போனாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், May 19, 2024, போன வருஷம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மாடர்ன் ஏர்கிராஃப்ட் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க இன்னும் பழைய பெல் ஃபிளைட்டை ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பழைய ஹெலிகாப்டர். அது வந்து பல டிகேட்ஸ் பழசு. ஓகேவா, 1970, அதுவும் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டர் மறுபடியும் சாங்ஷன் பண்ணதுனால பார்ட்ஸ் கிடைக்கலங்கிறதுனால அவங்களே ரீமாடல் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதுல அது ஒரு இடிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக ஒரு ஜாகுவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரைனிங் பைலட்ஸ் அவங்களோட ஃபிளைட் வந்து இடிச்சிச்சு ராஜஸ்தானில். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா
பழைய ஃப்ளைட் அதை ஓட்டி எனக்கு என்னன்னா உடனே நான் செக் பண்ணி பார்க்குறேன் இந்தியாவில் வந்து எப்படி இருக்குது ஃப்ளைட்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க. ஜென்ரலாகவே இந்த ஏர் இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏர் ஏஷியா இந்த மாதிரி 4-5 கம்பெனி நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ ஏர் ஏஷியாவா என்னது ஏர் ஆகாஷாவா அந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி அதை போய் செக் பண்ணி பார்த்தேன். கம்பேர் டு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஜென்ரலாக வேர்ல்டு லெவலில் ஆவரேஜ் ஃப்ளைட் ஏஜ் வந்து 25 இருக்குது. அதில் ஓல்டஸ்ட் ஃப்ளைட்ஸ் வந்து அதிகமாக ஃப்ளை ஆகக்கூடிய கண்ட்ரியா வந்து கனடா இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷம் ஃப்ளைட் எல்லாம் அவங்க இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலைக்கு இந்தியா அப்படி இல்லை. இந்தியா வந்து கம்பேரிட்டிவ்லி 15 வருஷம் தான் வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஃப்ளைட் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் ஏர் இந்தியா ஃப்ளைட்ஸ் வந்து ஒரு 15 வருஷம் அப்படிங்கிறது வந்து இருக்கிற ஒரு சங்க் இருக்குது. இண்டிகோ மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃப்ளையிங் கம்பெனிஸ் வந்து ரொம்ப யங்கான ஃப்ளைட்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 5க்குள்ள தான், 5லேருந்து 8க்குள்ள இருக்குது. ஸோ 5 to 8க்குள்ள தான் வந்து இண்டிகோவோட ஆவரேஜ் ஏஜ் இருக்குது. ஸோ த பாயிண்ட் we can derive from is நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ளைட் எடுக்கிறப்போ we can start asking these companies to have young and அது புதுசா வாங்கப்பட்ட ஃப்ளைட்ஸ்ல வந்து நம்ம போகிறது கம்பேரிட்டிவ்லி சேஃபர் அப்படிங்கிறது தான் வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். பழைய ஃப்ளைட்டா இருந்தா அதுல ஏகப்பட்ட சேஃப்டி செக்ஸ் எல்லாம் இருக்குது, சேஃப்டி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம போன வீடியோல தான் பேசுவோம், 2 வீடியோஸ்க்கு முன்னாடி தான் பேசினேன். ஏர் இந்தியா வந்து 9 சேஃப்டி நோட்டீஸை வந்து வாங்கியிருக்காங்க 6 மாசத்துல. இந்த செக்கை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த செக்கை மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணாமலே இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃப்ளைட் புக் பண்றப்போ ஸ்டார்ட் புக்கிங் நியூ ஃப்ளைட்ஸ், கடைசியா வாங்கப்பட்ட ஃப்ளைட்ஸ். நம்ம யாருமே செக் பண்றது கிடையாது எந்த ஃப்ளைட்னு. பஸ்ஸில் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம், அது வந்து என்ன பஸ், அது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு. அந்த ஃப்ளைட் பஸ் புதுசா இல்லையா பார்த்துருக்கோமா இல்லை. இந்த மதுரையிலேருந்து சென்னை வரப்போ, கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறப்போ, மதுரை பெங்களூர் இந்த இதெல்லாம் நான் போனதுனால சொல்கிறேன், எல்லாம் செக் பண்ணிட்டு தான் போவோம். அப்போ அதே தான் வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கும் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அதை விட அதிகமாக வேற செலவு பண்ணுறப்போ ஃப்ளைட்ஸை வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் புது ஃப்ளைட்டுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ரூஸ்டர்லேயே இருக்கக்கூடிய புது ஃப்ளைட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட அனுப்பிச்சு விடுவாங்க. ரோஸ்டரில் இருக்கக்கூடிய புது ஃப்ளைட்ஸ் நம்மளுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அப்போ அதுதான் நம்மளுக்கு சரியான விஷயம். ஸோ எந்த ஃப்ளைட்டு எவ்வளோ யங்காக இருக்குங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். த லேட்டஸ்ட் இட் இஸ் பெட்டர், ஏன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து அமெரிக்கா ஒரு சாங்ஷன் போடுறாங்க, நீ சண்டை போடக்கூடாது, நான் உனக்கு உன் மேல சாங்ஷன் போடுவேன், டாரிஃப் ஏற்றுவேன் அப்படின்லாம் சொல்றது வந்து வெறுமனே பொருட்களை பத்தின விஷயம் மட்டும் கிடையாது, உயிர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஜஸ்ட் சோ சேட். என்னன்னு தெரியலங்க, இன்னொரு போர் வேற ஆரம்பிச்சிருச்சு. உங்களால் நம்ப முடியுதா? ஒரு சிவன் கோயிலை சுத்தி கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடுவில் போர் மாற்றி மாற்றி சுட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் நாளைக்கு 4 கழிச்சு பேசுறேன். பட் ஐ டோன்ட் நோ என்ன மாதிரி 2025 வந்து எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்டா தான் நடந்துட்டு, எதுவுமே நார்மலாவே நடக்க மாட்டேங்குது. இதை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குது. பட் எனிவே ஓவரால் இதுதான் நடந்திருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணிருப்பாங்க, ஒரு ஃப்ளைட்டே காணாம போயிடுச்சுன்னு. ஸோ திஸ் இஸ் வாட் தட் ஹஸ் ஹேப்பன் இன் ரஷ்யா. ஃப்ளைட்டு காணாம போயிருந்தாலும் ஃபைனலி கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய பேர் அது பைலட்ஸ் மேலே தப்பா இருக்குன்னு பேசுறது ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே அது ரஷ்யாவே வந்து இந்த பெர்மிஷனை கொடுத்து இந்த ஃப்ளைட் 50 வருஷம் ஃப்ளைட்டை ஓட வைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு தான். பட் வீடியோ முடிகிறப்போ நீங்க ஒரு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல்ல நிறைய பைலட்ஸ், நிறைய கேபின் க்ரூ எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு ஃப்ளைட்டை புக் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுறேன், ஏன்னா நீங்களும் பத்திரமா இருக்கணும், அதே ஃப்ளைட்ல தான் நீங்களும் வரீங்க. ஸோ ஒரு பேசஞ்சர் ஒரு ஃப்ளைட்டை புக் பண்றதுக்கு முன்னாடி என்ன கண்டிப்பா பார்க்கணும், எந்த ஃப்ளைட்ஸை அவாய்ட் பண்ணலாம் புக் பண்றதுல, ஜென்ரலா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இஃப் யூ ஆர் an aviation expert, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல MadanGowri சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்க ஈஸியா அங்கே வந்து ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் அடுத்த டாபிக் என்னங்கிறதையும் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் அவங்களால என்கிட்ட சொல்ல முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம்ஜிஸ்.